ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம கீர்த்தி சுரேஷ் வந்து ஒரு சோலோ ஹீரோவாக மூவி ஒன்று பண்ணியிருக்காங்க, ரிவால்வர் ரீட்டா. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு என்னுடைய தாட்டை நான் சொல்கிறேன். எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்த்தது எனக்கு எப்படி இருக்குன்ட்டு நான் சொல்கிறேன். இந்த படம் வந்து ஜே.கே. சந்துரு வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ மியூசிக் டைரக்டர் வந்து ஷான் ரோல்டன் பண்ணியிருக்காரு. ஷான் ரோல்டன் வந்து நல்லா மியூசிக் பண்ணுறாரு, நல்லா பாட்டும் பண்ணுறாரு. ஆனால் சைலண்ட்டாக பண்ணிட்டு இருக்காரு. அவர் பெருசாக ஒன்றும் இம்பேக்ட் கொடுக்கல. இதுக்கப்புறம் கொடுக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இந்த படத்தில் கேஸ்டிங் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கீர்த்தி சுரேஷ் பண்ணியிருக்காங்க, ராதிகா, அப்புறம் ரெடின் கிங்ஸ்லி பண்ணியிருக்காரு, சுனில் பண்ணியிருக்காரு, அவர் ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு, அப்புறம் சூப்பர் சுப்ராயன் அவர் ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு, ஜான் விஜய் பண்ணியிருக்காரு. ஸோ இதுலையுமே ஓரளவுக்கு நல்ல கேஸ்டிங் தான் இருக்குது. இந்த படத்தை பற்றி ஒன்லைன் சொல்லணும்னா, இது ஒரு ரிவெஞ்ச் மூவிங்க. இது வந்து கர்மான்னு சொல்லுவாங்கள்ல, அது எப்படி நம்மளையே வந்து அட்டாக் பண்ணுதுன்ற மாதிரியான ஒரு மூவி. அது வந்து சின்ன வயசில் நடக்கும். ஸோ இப்போ வந்து வளர்ந்துருவாங்க. இப்போ கீர்த்தி சுரேஷ் வந்து கஷ்டப்பட்டு அவங்களும் அவங்க அம்மாவும் சேர்ந்து கீர்த்தி சுரேஷ்க்கு வந்து அக்கா ஒன்று, தங்கச்சி ஒன்று, 3 பேர் பொண்ணுங்க மொத்தம் ராதிகாவுக்கு. ஸோ இவங்க ஆம்பளை இல்லாமல் தனியாக சமாளிச்சின்னு கீர்த்தி சுரேஷுடைய அக்காவுக்கு வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துமே அவன் வந்து சரியாக வாழாமல் அவன் நிறைய வரதட்சணை மாரி கேட்டுக்கின்னு, ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள், நிறைய அதாவது ஒரு ஏழ்மை, வறுமை கொடுமை லைட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்தது அவங்க வீட்டில். ஒரு பாண்டிச்சேரியே கலக்கிட்டு இருக்கிற ஒரு தாதா வந்து அவங்க வீட்டில் வந்து ஒரு துரதிருஷ்டவசமாக செத்துடுறான். ஸோ அந்த அந்த செத்ததை மறைக்கிறதுக்கு இந்த படத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதை. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் தாண்டியும் போயின்னு இருக்கும். லாஸ்ட்டு கிளைமேக்ஸுக்கு முன்னாடி தான் இது மாறும். ஸோ அது வரைக்கும் இவங்க இந்த பாடியை வந்து எப்படி மறைக்கிறது அப்படின்ட்டு பார்த்துன்னு இருப்பாங்க. இதில் ஜான் விஜய் ஒரு பக்கம் போலீஸாக வந்து ஏற்கனவே கீர்த்தி சுரேஷ்க்கு அவங்களுக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இதுலையுமே ஜான் விஜய் வந்து இந்த டிடிஎஃப் ஐபிஎல் படத்தில் பண்ண மாதிரியான ஒரு சைக்கோ வில்லன் மாதிரியான கேரக்டர் பண்ணியிருப்பாரு. இதுலேயும் அதே போலீஸ் கேரக்டர் தான். ஸோ எங்கே போனாலும் அவருக்கு அந்த சைக்கோத்தனமான போலீஸ் கேரக்டர் தான் வரும் போல். அவர் பண்ணது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம சுனில் வந்து மெயின், அதாவது சுனில் வந்து சூப்பர் சுப்ராயனை வந்து அவன் தான் வில்லனாக பண்ணியிருப்பான். அவன் வந்து கீர்த்தி சுரேஷ் கிட்டே செத்துருவான். ஸோ அவனுடைய பையன் வந்து 2 பேராக இருப்பாங்க. அதில் உண்மையான பையன் வந்து சுனில், இன்னொரு பையன் டூப்ளிகேட் வந்து ரெடின் கிங்ஸ்லி. ஸோ சுனில் வந்து பயங்கரமான ஒரு கேங்ஸ்டராக இருப்பார். அவருடைய லுக்கு படம் ஃபுல்லாகவே அவர் நல்லதாங்க இருக்கும். அவருடைய லுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி முறைச்சிக்கினே இருப்பார், சிரிக்க மாட்டார். நல்லா இருக்கும் அவருடைய லுக்கு. ஏன்னா அவர் அப்பா இல்லைன்னு தேடிட்டு இருக்காரு. ஸோ இருந்தாலுமே எந்த சீனுமே சிரிக்கிற மாதிரி, நார்மலாக பேசுகிற மாதிரி இல்லை. எல்லாத்துலேயுமே கொஞ்சம் மொறப்பாகவே தான் இருக்காரு ஆள். இந்த படத்தில் வந்து வில்லனுங்க சைடில் தாங்க அதிகமாக பிரச்சனை வர மாதிரி இருக்கும். ஹீரோயினிக்கெலாம் எந்த பிரச்சனையும் வராது. ஹீரோயினிக்கு வந்து கிளைமேக்ஸில் மட்டும் மாற்றி மாற்றி போட வச்சு எல்லாரையும் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ கிளைமேக்ஸில் தான் ஹீரோயினிக்கு வேலை. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பெருசாக எந்த வேலையும் இல்லை. அங்கங்கே சின்ன சின்ன வேலை தான் இருக்கும். மற்றபடி எல்லாம் வில்லனுங்களே மாற்றி மாற்றி பண்ணிப்பானுங்க எல்லாத்தையும். ஸோ இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான கதை, நல்லா தான் இருக்குது. வித்தியாசமாக ஃபுல்லாக வித்தியாசமாக இல்லை, ஆல்ரெடி எடுத்த நிறைய கதை இந்த மாதிரிலாம் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துருக்காங்க ஸ்க்ரீன் பிளே. ஸோ அதனால் கொஞ்சம் போர் அடிக்காமல் போகுது. இது வந்து ஒரு காமெடி படமாக எடுத்துருக்காங்க, அதனால இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இதுவே கொஞ்சம் த்ரில்லிங்காக ஒரு மாதிரி எடுத்துருந்தாங்கனாக்கா பெருசாக ஓடி இருக்காது. 2, 3 காமெடி நல்லா விழுந்து சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். ரெடின் கிங்ஸ்லி பண்ணுறது, அதுக்கப்புறம் கீர்த்தி சுரேஷ் சைட்லேருந்தே காமெடி வரும். ராதிகா, அது வந்து ஒரு தீனி பண்டாரமாக நடிச்சிருக்கும் ராதிகா அந்த கேரக்டரு. ஸோ அது நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்களுமே. முக்கியமாக சமோசா கேரக்டர், சமோசா வந்து ஸ்டார்டிங்கில் அடிக்கடி அடிப்படும். செகண்ட் ஹாஃபில் வந்து இன்னொரு காமெடி, பயங்கரமான காமெடிங்க. எனக்கு விழுந்து விழுந்து சிரிப்பு வந்துச்சு. ஏன்னா நம்ம டிடிஎஃப் வாசனை வந்து உள்ளே சேர்த்துருப்பாங்க காமெடியில். டிடிஎஃப் வாசன்னா அவரே வரமாட்டார். அவர் மாதிரியே ஒரு கேமியோ மாதிரி ஒன்று வச்சு, அவரது கேரக்டர் மாதிரியே ஒன்றை வச்சு, என்ன தங்கம், என்ன செல்லம், என்னடா ரோட்டில் பிளாக் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு வில்லங்கிட்ட போய் பேசுகிற மாதிரி நல்லா இருக்குது. லடாக் வரைக்கும் பைக்கில் போகிறேன், நீ என்னடா நான் ரோட்டில் கார் நிறுத்தி பேசின்னு இருக்கீங்கன்ட்டு நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. கொஞ்சம் காமெடியாக அந்த சீன்ஸ்லாம் எப்படி டைரக்டர் யோசிச்சாருன்னு தெரில. இந்த ரியல் லைஃப்பில் நிறையா ட்ரோல் பண்ணுவாங்கள்ல நம்ம டிடிஎஃபை. ஸோ அதேமாதிரி காமெடியை வந்து படத்தில் வச்சுருக்காங்க. காமெடி தான், பெருசாக ஒன்றும் இல்லை. போட்டு அடின்னு நல்லா அடிக்கிற மாதிரி இருக்கும் சுனில் வந்து அந்த டிடிஎஃப் வாசனை. ஸோ உண்மையான டிடிஎஃப் இல்லை, டூப்ளிகேட்டாக படத்தில் வரவன. ஸோ நல்லா இருந்துச்சு அந்த சீன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு காமெடியாக. ரெடின் கிங்ஸ்லி வேறு சொல்லுவார், அவனுக்குலாம் குட்டி குஞ்சானுங்க நிறைய இருக்கானுங்கப்பா, அவன் மேலே கை வைக்காதுன்ற மாதிரி. ஸோ ஃபன்னியாக நல்லா கொண்டு போயிருந்தாங்க அந்த அந்த காமெடியை. ஸோ இந்த மாதிரி தாங்க இந்த படம் ஃபுல்லாக நிறையா ஒரு மாதிரியான சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி, அங்கங்கே ஓடுற மாதிரியான கேரக்டர் இருந்தாலும் நமக்கு வந்து அங்கங்கே காமெடியை கொடுத்துட்றாங்க. ஒரு சீன் கொஞ்சம் போராக போகிற மாதிரி கிதப்பா அப்படின்ட்டு நம்ம யோசிக்கும் போது அங்கே ஒரு காமெடியை கொடுத்துட்றாங்க. நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த ரெடின் கிங்ஸ்லி பிரியாணி ஆர்டர் பண்ணுவார். ஸோ பாத்ரூம்க்கு வர சொல்லுவார், அந்த காமெடியும் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி அங்கங்கே காமெடி பிச்சு பிச்சு வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே நல்லா தான் இருக்குது. படம் கிளைமேக்ஸ் வந்து எனக்கு பெருசாக அந்தளவுக்கு ஒன்றும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. இருந்தாலும் ஹீரோயினிக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. அதாவது ஹீரோயினியோடைய
அப்பா சத்ததுக்கு காரணமா இருந்தவன் இங்க இருக்கான், அவனை சாகடிக்க முடியும் அப்படின்னா என்னால் சாகடிச்சிடலாம், சாகடிக்க முடியும், நான் சாகடிப்பேன் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அவன் வில்லனா போட்டு தள்ளுறதுல பெரிய விஷயம் இல்லை. இருந்தாலும் கிளைமேக்ஸை கொஞ்சம் அமைதியா முடிச்சிருக்கலாம், சுமூகமா. ஸோ அந்த ரெட்டிகாரு வந்து போடாம முடிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் ரிவால்வர் ரீட்டா படம் பார்த்தீங்களோ மறக்காம எப்படி இருக்குன்ட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு ஆவரேஜான படம் தான். இதுவும் ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். ஆனால் இதில் பெருசாக சாங்ஸ்லாம் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு மனசில் எதுவுமே வரல. ஸோ ஷான் ரோல்டன் இருக்காரு, நல்லா ஒரு பாட்டு ஒன்று போட்டிருந்தா, ஹீரோவே இல்லை, ஹீரோ இருந்தால் தானே பாட்டு வரும். ஸோ ஹீரோயின் இருக்காங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரி எதனா ஒரு பாட்டு போட்டு இருந்திருக்கலாம். இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு பெருசாக மனசில் ஒன்றும் செட் ஆகலை, பதியலை. அது அப்படியே மியூசிக்லேயே போன மாதிரி தான் இருக்குது. அந்த கதையிலேயே பார்த்துட்டு வந்த மாதிரி தான் இருக்குது. அந்த கதை மட்டும் லைட்டாக ஞாபகம் இருக்குது, பாட்டெல்லாம் எதுவும் ஞாபகம் இல்லை.